மறுபடியும் €1 பட்டு சேலையா? செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி அன்று டாட்முண்ட் தமிழ் ஸ்ட்ராசன்ஃபெஸ்ட் அன்று கோப்ரா ஞானத்தில் இதுவரை காணாத மலிவு விலையில் நீங்கள் வாங்கும் 2வது பட்டு சேலை €1 மட்டுமே. நீங்கள் தேர்ந்தெடுக்கும் காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் €100 முதல் €500 பெறுமதியான சேலைகள் எது எடுத்தாலும் அதே பெறுமதியான சேலைகள் €1 மட்டுமே. டாட்முண்ட் தமிழ் ஸ்ட்ராசன்ஃபெஸ்ட் அன்று உங்கள் கோப்ரா ஞானம். டோன்ட் மிஸ் இட். தமிழ் உறவுகளே வணக்கம். ஜெர்மனி செய்திகள். ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். தமிழ் உறவுகளே வணக்கம். பெர்லின் மாநில முன்னாள் சுகாதார அமைச்சர் மீது குற்றவியல் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. ஜெர்மனியின் பெர்லின் மாநிலத்தில் உள்ள முன்னாள் சுகாதார மந்திரியான டேலிக் கலாஜி என்பவருக்கு எதிராக பெர்லினுடைய அரசமைப்பு சட்டத்தினர் நீதிமன்றத்தில் குற்றவியல் வழக்கொன்றை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இவ்வாறு குறிப்பிடப்பட்ட எஸ்பிடியினுடைய முக்கிய அரசியல் பிரமுகரான துருக்கி நாட்டு வம்சாவளியை கொண்ட டேலிக் கலாச்சி என்பவர் சுகாதார மந்திரியாக இருக்கும் பொழுது ஒரு விளம்பர ஸ்தாபனத்துடன் தொடர்புகளை மேற்கொண்டதாகவும் இந்த விளம்பர ஸ்தாபனத்துடன் தொடர்புகளை கொண்டு தனது திருமணத்திற்கு இந்த விளம்பர ஸ்தாபனமானது நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டுதல் விடுத்ததாகவும் இதே வேளையில் இந்த விளம்பர ஸ்தாபனத்திற்கு இவர் தமது திருமணத்துக்கு செலவழிக்கப்பட்ட பணத்துக்கு பிரதி உபகாரமாக இந்த விளம்பர ஸ்தாபனத்திற்கு தமது மந்திரியில் உள்ள குறிப்பாக சுகாதார மந்திரியில் உள்ள பிளேக பெடுக்டிக் என்று சொல்லப்படுகின்ற தாதிய சம்பந்தப்பட்ட விடயத்தில் விளம்பரம் ஒன்றை மேற்கொள்ளுமாறு இந்த நிறுவனத்திற்கு ஆணைகளை இட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த ஆணையின் பிரகாரம் இவர் சில கையூட்டுகளை பெற்றதாக இவர் மீது குற்றச்சாட்டு எழும்பியிருக்கின்றது. அதாவது தனது திருமணத்துக்குரிய செலவை இந்த நிறுவனத்துக்கு வழங்கவில்லை என்றும் இதே வேளையில் பிரதி உபகாரமாக இந்த நிறுவனத்திற்கு சில விளம்பர நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு சில ஒப்பந்தங்களை இவர் வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஒப்பந்தத்தை நடைமுறைத்திய நபர் இவரிடமிருந்து கையூட்டுகளை பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணத்தால் தற்பொழுது அரசமைப்பு சட்டத்தினர் இந்த குறிப்பிடப்பட்ட அரசியல் பிரமுகரான டேலிக் கலாச்சி என்பதற்கு எதிராக வழக்கை தொடர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் கூறிய ஆயுதங்களை எடுத்துச் செல்வது தொடர்பாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. ஜெர்மன் அரசாங்கமானது பொது வழியில் கத்திகளை கொண்டு செல்வது சம்பந்தப்பட்ட விடயத்தில் பல தடைகளை கொண்டு வருவதற்கு உத்தேசித்துள்ள நிலையில் ஜெர்மனியில் தற்பொழுது கத்திக்குத்து சம்பவங்கள் அதிகரித்த வண்ணம் இருக்கின்றது. நேற்றைய தினம் வீலர்கள் நகரத்தின் நகர மத்தியில் பாரிய கத்திக்குத்து தாக்குதல் சம்பவம் ஒன்று நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கத்திக்குத்து தாக்குதல் சம்பவத்தில் 21 வயதுடைய நபர் ஆபத்தான நிலையில் இஸ்தலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் இந்த விடயம் சம்பந்தமாக போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதனால் போலீசார் இஸ்தலத்துக்கு விரைந்ததாகவும் இதே வேளையில் இந்த கத்திக்குத்து தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படுகின்ற நபர்கள் இந்த கத்திக்குத்து தாக்குதல் சம்பவத்தை மேற்கொண்ட பிற்பாடு இந்த இடத்தை விட்டு தப்பியோடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் தற்பொழுது போலீசார் இந்த குற்றவாளிகள் சம்பந்தப்பட்ட விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு பொதுமக்களுடைய உதவிகளை நாடியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஜோரேஜ் துபாய் ஜுவல்லரி வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் நற்செய்தி. தங்க நகை சேமிப்பு திட்டம் நகைச்சீட்டு முதலாவது குலுக்கல் ஜூலை 13ஆம் தேதி. ஒவ்வொரு மாதமும் 2வது வாரத்தில் அதிர்ஷ்ட குலுக்கல் தொடரும். தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைய உங்களை அன்போடு வரவேற்கின்றனர் ஜோரேஜ் துபாய் ஜுவல்லரி நிறுவனத்தினர். மாதம் தோறும் 100 சுவிஸ் பிராங்க் செலுத்த வேண்டும். குலுக்கலில் அதிர்ஷ்டம் பெறுவோருக்கு 1200 சுவிஸ் பிராங்க் பெறுமதியான தங்க நகைகள் கையளிக்கப்படும். அதிர்ஷ்டம் பெற்றவர்கள் தொடர்ந்து பணம் செலுத்த வேண்டியதில்லை. 9வது மாதத்தில் ஜாக்பாட் பரிசு இரட்டிப்பாகும். 2400 சுவிஸ் பிராங்க் நகைகள் வழங்கப்படும். அதிர்ஷ்ட குழுக்களில் தெரிவாகாத அனைவருக்கும் நிறைவில் 1300 சுவிஸ் பிராங்க் பெறுமதியான தங்க நகைகள் வழங்கப்படும். இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள். துபாய் ஜுவல்லரி, கசோ மேத்ர ஸ்ட்ராசா 27 8005 ஜோரேஜ். தொலைபேசி இலக்கம் 00 41 41 508 16 74. ஜெர்மனி நாடு உக்ரைனுக்கு உத்தரவாதம் அளித்த உதவித் தொகையை இப்பொழுது வழங்க முடியாது இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மன் அரசாங்கமானது இந்த வருடம்
உக்ரைன் நாட்டுக்கு இராணுவ உதவியாக 8 பில்லியன் யூரோக்களை வழங்குவதற்கு ஏற்கனவே உத்தேசித்திருந்தது. இதேவேளை தற்பொழுது ஜெர்மன் அரசாங்கத்தினுடைய வரவு செலவு திட்டத்தை இயற்றுவதற்கு பல குறைப்புகளை ஜெர்மன் அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் உள்ள காரணத்தினால் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் 8 பில்லியன் யூரோக்களையும் முற்றாக உக்ரைன் நாட்டுக்கு வழங்கப்பட முடியாத சூழ்நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளையில் ஜெர்மன் அரசாங்கமானது உக்ரைன் நாட்டுக்கு ஆயுதங்கள் வேண்டுவதற்கு பல பில்லியன் யூரோக்களை கடனாக வழங்குவதற்கு உத்தேசித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 8 பில்லியன் யூரோக்களை வழங்கப்பட முடியாத நிலையில் மற்ற நாடுகளுடன் சேர்ந்து உக்ரைன் நாட்டுக்கு கடன் அடிப்படையில் பணங்களை வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளை ஜெர்மன் அரசாங்கம் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளையில் அண்மை காலங்களாக ஜெர்மன் அரசாங்கத்துக்கு எதிரான பல நடவடிக்கைகளில் ரஷ்ய நாட்டினுடைய உளவு அமைப்புகள் மேற்கொண்ட செயற்பாடுகளில் இறங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ராயின் மெட்டால் என்று சொல்லப்படுகின்ற ஜெர்மனியின் பாரிய ஆயுத தளவாட உற்பத்தி நிறுவனத்தினுடைய தலைவரை ரஷ்யாவுடைய உளவு அமைப்பினர் கொலை செய்வதற்கு முயற்சி செய்ததாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று ஜெர்மனியின் பல நாசகார நடவடிக்கைகளில் ரஷ்யாவுடைய உளவு அமைப்புகள் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனி நாட்டில் சமூக உதவி பணத்தை குறைப்பதற்கு பெருமளவானோர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். ஜெர்மனியின் ஆளும் கூட்டு கட்சியினுடைய பங்காளி கட்சியான எஃப்டிபி கட்சியினுடைய அரசியல் பிரமுகரான கிறிஸ்டியான் டியூரன் அவர்கள் ஜெர்மனியில் சமூக பணத்தில் சில குறைப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வேண்டுதலை கடந்த வாரம் விடுத்திருந்தார். இதேவேளையில் இந்த முக்கிய அரசியல் பிரமுகரான கிறிஸ்டியான் டியூரன் அவர்களுடைய வேண்டுதலுக்கு ஜெர்மனியின் தற்போதைய தொழில் அமைச்சரான ஹூபர்ட் சாய்கல் அவர்கள் இந்த வேண்டுதலை நடைமுறைப்படுத்த முடியாது என்ற ஒரு கருத்தை முன்மொழிந்திருந்தார். அதாவது தற்போதைய சட்டத்தில் இவ்வகையாக சமூக உதவி பணத்தை குறைப்பதற்கு எவ்வகையான இடமும் இல்லை என்ற ஒரு கருத்தையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இதேவேளையில் தற்பொழுது ஜெர்மனியின் நீதியமைச்சரான மார்கோ புஷ்மான் அவர்கள் தற்போதைய சட்டத்தில் இவ்வாறு சமூக உதவி பணத்தை குறைப்பதற்கு சட்டத்தில் இடமில்லை என்றும் இதே வேளையில் சட்டத்தில் மாற்றங்களை கொண்டு வந்தால் வழங்கப்படுகின்ற சமூக உதவி பணத்தில் 14 யூரோக்களிலிருந்து 20 யூரோக்களை குறைக்க முடியும் என்ற கருத்தை முன்வைத்திருக்கின்றார். இதே வேளையில் ஜெர்மனியில் கருத்து கணிப்புகளை மேற்கொள்ளுகின்ற அமைப்பான சீவே என்று சொல்லப்படுகின்ற அமைப்பானது ஜெர்மனியில் உள்ள பொதுமக்களிடமிருந்து சமூக பணத்தில் குறைப்பை ஏற்படுத்துவது சம்பந்தமாக மக்களுடைய கருத்து என்ன என்ற ஒரு கருத்து கணிப்பை மேற்கொண்டிருந்தது. இதில் ஜெர்மனியர்களில் 58% மக்கள் ஜெர்மன் அரசாங்கமானது எஃப்டிபி கட்சியினுடைய முக்கிய அரசியல் பிரமுகர் கிறிஸ்டியான் டியூரன் அவர்கள் கூறியது போல் சமூக பணத்தில் குறைப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற கருத்தை பிரதிபலித்திருக்கின்றார்கள். இதேவேளை 43% ஜெர்மனியர்கள் இந்த அரசியல் பிரமுடைய கருத்திற்கு எதிர்ப்பை தெரிவித்ததாக இந்த கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளையில் 9% மக்கள் தாம் எவ்விதமான கருத்தையும் இந்த விடயத்தில் கூற தயாரில்லை என்று கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது கிறிஸ்டியான் டியூரன் அவருடைய கருத்தின் பிரகாரம் தற்பொழுது சமூக பணமாக 563 யூரோக்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் எதிர்வரும் காலங்களில் இந்த சமூக பணத்தை 543 யூரோக்களாக வழங்கப்பட வேண்டும் என்ற வேண்டுதலை விடுத்திருந்தார். முக்கிய காரணம் தற்பொழுது ஜெர்மனியின் பணவீக்கத்தில் குறைவுகள் ஏற்பட்டுள்ள காரணத்தினால் இவ்வாறு சமூக பணத்தை கூடுதலாக வழங்கப்படுவது நியாயமற்ற செயல் என்றும் அவர் கூறியிருந்தார். ஜெர்மனி டோட்முண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ் வர்த்தக பணியில் 22 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர். சனிக்கிழமை தோறும் 1 எடுத்தால் 1 இலவசம். கல்யாண பட்டுப்புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை திணுசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ், ஆல்டர் ஸ்ட்ராசா 33, டோட்முண்ட், ஜெர்மனி. இனி உலகச் செய்திகள். இலங்கையில் நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதி முறையை தான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் உடனடியாக நிறுத்தப் போவதாக ஐக்கிய மக்கள் சக்தி அமைப்பினுடைய ஜனாதிபதி வேட்பாளரான சஜித் பிரேமதாச அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இதே வேளையில் இன்றைய தினம் இலங்கையின் தேர்தல் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க அவர்கள் கருத்து வெளியிடுகையில் தேர்தல் பிரசார கூட்டங்களில் ஜனாதிபதி வேட்பாளர் சம்பந்தப்பட்ட விடயத்தில் இலங்கையுடைய தேசிய கொடியை இவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்று அவர் காட்டமான முறையில் கருத்தொன்றை தெரிவித்திருக்கின்றார். அதாவது கிரிக்கெட் போட்டிகளின் போது இவ்வாறு இலங்கை கொடியை பார்வையாளர்கள் தாங்கிச் செல்வதாகவும் இதே போன்ற ஒரு விடயத்தை தேர்தல் சம்பந்தப்பட்ட விடயத்தில் தேசிய கொடியை பாவிக்கக்கூடாது என்று அவர் கூறியிருக்கின்றார்.
கட்டாரின் தலைநகரமான டோஹாவில் பாலஸ்தீனத்திலும் குறிப்பாக காசா பிரதேசத்தை தமது கட்டுப்பாட்டுக்கு இதுவரை வைத்திருந்த அமைப்பான ஹமாஸ் அமைப்புக்கும் இஸ்ரேலுடைய அரசாங்கத்துக்கும் இடையில் பல நாடுகளின் முஸ்லிம்களின் பேரில் பேச்சுவார்த்தை ஒன்று நடைபெற்று வருகின்றது. இதே வேளையில் வெகு விரைவில் இந்த இரண்டு இஸ்ரேலிய நாட்டிற்கும் மற்றும் ஹமாஸ் அமைப்புக்கும் இடையில் சமாதான ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ளப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகின்றது. இதே வேளையில் இன்றைய தினம் இஸ்ரேலுடைய அரசாங்கத்தினுடைய இறுதி வேண்டுதலுக்கு ஹமாஸ் அமைப்பானது எதிர்ப்பை தெரிவித்துள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அதாவது இஸ்ரேலுக்கும் எகிப்திற்கும் இடைப்பட்ட எல்லையாக கருதப்படுகின்ற ராஃபா மற்றும் சினாய் குடா பிரதேசத்தில் இஸ்ரேலுடைய அரச படைகள் தமது கட்டுப்பாட்டுக்கு இப்பிரதேசத்தை வைத்திருப்பதற்கு விரும்புவதாகவும் இதே வேளையில் இந்த இஸ்ரேலுடைய நோக்கத்திற்கு ஹமாஸ் அமைப்பானது தமது கடுமையான எதிர்ப்பை தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது வெகு விரைவில் இந்த இரண்டு அமைப்பும் பிரதிநிதிக்கும் இடையில் சமாதான ஒப்பந்தம் நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ள நிலையில் ஹமாஸ் அமைப்பானது தாம் தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடாத்துவதற்கு தயாரில்லை என்று கூறியதாக டோஹாவிலிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டுமாப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ என்ன இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும் இல்ல. சரி ஓகே பாய், நைட் எடுக்கிறேன் என்ன? சரியா இங்க என்னடா வாங்கி விற்கிறாராம்? என்னப்பா உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு? இல்ல அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே, இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பார். அவர் வீட்டை டிவியும் பாக்குறீங்கள, அப்ப இப்ப நான் போறேன் தானே, இப்ப வாங்கி விற்பேன். மறந்துடாதீங்கோ, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 00 78 00. மறுபடியும் €1 பட்டு சேலையா? செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி அன்று டாட்முண்ட் தமிழ் காசன் ஃபெஸ்ட் அன்று கோப்ரா ஞானத்தில் இதுவரை காணாத மலிவு விலையில் நீங்கள் வாங்கும் இரண்டாவது பட்டு சேலை €1 மட்டுமே. நீங்கள் தேர்ந்தெடுக்கும் காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் €100 முதல் €500 பெறுமதியான சேலைகள் எது எடுத்தாலும் அதே பெறுமதியான சேலைகள் €1 மட்டுமே. டாட்முண்ட் தமிழ் காசன் ஃபெஸ்ட் அன்று உங்கள் கோப்ரா ஞானம். டோன்ட் மிஸ் இட்.